கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம பேச போறது தை மாத ராசி பலன். மீன ராசி 7 சனி நடக்குது. அதனால கொஞ்சம் உங்களுக்கு குடும்பத்திலையும் சரி, வெளிவட்டாரத்திலையும் சரி கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். கிரகங்கள்லாம் கடவுளுக்கு கீழே தான். அதனால சிவனை நல்லா பிடிச்சுக்கோங்க. அவர் உங்களுக்கு எல்லா விதத்திலயும் நன்மை புரிவார். என்னன்னா, நீங்க யாரையும் நம்ப மாட்டீங்க. அந்த நம்பிக்கையை வர வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். உறவுகள்லயும் சரி, உறவினர்கள்லயும் சரி, நண்பர்கள்லயும் சரி, யாரையுமே நம்பாம இருந்துட்டா எப்படி நம்ம வாழ முடியும்? சோ மீனராசிக்காரங்களுக்கு இது ஒரு குட்டி அட்வைஸ். நம்பிதான் பாருங்களேன். அதீதமான நம்பிக்கை தேவையில்லை. ஆனா சுத்தமா நம்பலனா எப்படி நம்ம எதையும் செய்ய முடியும்? அதனால கொஞ்சம் நம்பிக்கை வச்சு பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு லைஃப்ல மோட்டிவேஷன் இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலயும் கவனமும் தேவை. அதனால மனம் திடமா வச்சுட்டு எதையுமே கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பா நீங்க சக்சீட் ஆவீங்க. வெற்றி, அங்கீகாரம் மற்றும் தலைமை திறன் அதிகம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். லைக் யூ கெட் விக்டரி இன் வாட்எவர் யூ டு. எது பண்ணாலும் அதுல வெற்றி நிச்சயமா நடக்கும். உங்களோட தலைமை திறன், உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி உலகத்துக்கு இப்ப தெரியற அளவுக்கு நீங்க நடந்துப்பீங்க. செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் கான்பிடன்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். வீடு, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடியும். வீடு வாங்கணும்னா வாங்கலாம், இல்ல வீடை புதுப்பிக்கணும் பண்ணலாம், நிலம் வாங்கணும்னா வாங்கலாம், நிலத்துல புதுசா போர் போடுறீங்களா அதெல்லாம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். சில வீட்டுல குடும்பத்துல சில சண்டை சச்சரவுகள் நடக்கும். அதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எப்பவுமே நம்ம சண்டை போட்டு நம்ம தான் கரெக்ட் நிரூபிக்கிறதுனால எதையுமே நம்ம சாதிச்சிட போறது கிடையாது. விட்டு கொடுத்து வாழ்றதும் வாழ்க்கை தான். அதனால குடும்ப துணைவியாரிடமோ இல்ல மகன் மகள்களிடமோ சற்று அன்பான பேச்சோட நீங்க எதையும் கடந்து வந்துடலாம். உறவுகளுக்குள்ள பரபரப்பு ஏற்படாம பாத்துக்கிறது உங்க வாயில தான் இருக்கு. நம்ம பேசுற வார்த்தைகள் நம்ம ரொம்ப முக்கியமா கவனமா பேசணும், பொறுமையா இருக்கணும். பேஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப் இப்போ ஓகேயா போயிட்டு இருக்கோம். லவரோட கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலையில இருக்கிற மாதிரி பேச்சுகளை வச்சுக்கோங்க. சந்தேகப்படுறதோ இல்ல கல்யாணத்துக்கு அவசரப்படுத்துறதோ, அது அவங்கள புண்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு செயல் செய்யறதோ இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு கூட அது வழிவகுக்கும். அதனால கொஞ்சம் கவனமா கம்யூனிகேஷனை கவனமா வார்த்தைகள் பேசுறது, நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும். யாரையும் புண்படுத்துற மாதிரி பேசிடாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போ நம்ம கவனமா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆரோக்கியத்துல கவனம் தேவை. ஆனா சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு எனர்ஜி அதிகமா இருக்கும். வீட்டுல வீட்டுல உள்ளவங்களோட ஹெல்த்தையும் நீங்க பாத்துக்கணும். பட் எனர்ஜி லெவல் உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ வாக்கிங், ரன்னிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். தலை சார்ந்த பிரச்சனைகள், கண்கள் சார்ந்த பிரச்சனைகள், இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது வழி வந்தா நீங்க அதை சரி செஞ்சுக்கணும். மருத்துவர்கள் ஆலோசனைப்படி உங்களை ஹைட்ரேட்டடா வச்சுக்கோங்க. கண்டிப்பா லக் உங்களுக்கு உதவும். ஸ்டடீஸ்ல ரொம்ப லக்கியா நீங்க இருப்பீங்க. செல்ஃப் ஸ்டடீஸ் பண்றது உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். திருச்செந்தூர், சுவாமிமலை, மருதமலை மீனராசிக்கு குரு பகவான் அருள் புரியறதுனால திருச்செந்தூர் ரொம்ப விசேஷமான ஸ்தலமா அமையும். சுவாமிமலையும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க போய் சுவாமிநாத சுவாமியை பார்க்கலாம். மருதமலை போனாலும் ரொம்ப விசேஷமா இருக்கும். அந்த முருகனோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு இருக்கும் நம்புறேன். கருணை கடலே கந்தா போற்றி, முருகா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.